Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி மூலி பராட்டா. மூலி அப்படினா முள்ளங்கி அப்படின்ற அர்த்தம். இது ஒரு டிபிக்கல் பஞ்சாபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பொதுவா நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ்ல முள்ளங்கியை ஒரு லஞ்சுக்கு தான் கன்சியூம் பண்ணிருப்போம். எதர் ஒரு சாம்பாராவோ ஒரு கூட்டாவோ தான் சாப்பிட்டிருப்போம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்க்கு கன்சியூம் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த சுவையான பஞ்சாபி பிரேக்ஃபாஸ்ட் மூலி பராட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். மூலி பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், துருவின முள்ளங்கி 1 கப், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 1, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல்ல துருவின ரேடிஷை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை நான் தோல் நீக்கி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் துருவுறதுக்கு கூட நேரம் இருக்காதுங்க. துருவுறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன டிப்பு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது துருவி வச்சதுக்கு அப்புறமா இந்த பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உப்பு போடுற காரணம் முள்ளங்கியில் ஏகப்பட்ட தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மசாலா செஞ்சோம்னா நம்ம ரோல் பண்ணும்போது அந்த மசாலா வெளியில் பிதுங்கிட்டு வந்துடும். ஸோ இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும். அந்த வாட்டர் வெளியில் வரணும்னா இது உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அது நல்லா ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்க, ஆனால் தோல் நீக்கி துருவி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டில்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ விடியம் மிக்சியில் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஒரு பெரிய முள்ளங்கி. இப்போ இந்த ஜாரை மிக்சியில் பிளேஸ் பண்ணிடலாம். ஜென்ரலாக அரைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மிக்சியை வலது பக்கமாக தான் திருப்புவோம். இந்த இடது பக்கம் அப்படிங்கிறது பல்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். பல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் 1 செகண்டு இல்லை 2 செகண்டு நம்மளுக்கு அரைப்படணும், அட் த சேம் டைம் முழுசாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பல்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம பல்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க, ஒரு மாதிரி துருவினாப்பில் தான் இருக்குது பாருங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப ஜூஸாகவும் ஆகலை. இது நம்மளுக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சி. துருவ டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பவுலை இப்படி நகர்த்து வச்சிடலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இன்னொரு பவுலில் ஒரு க்ளீன் கிச்சன் கிளாத் எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாத்து. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம கிளாத் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த உப்பில் ஊற வச்ச முள்ளங்கி பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன மூட்டையாக நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ வாட்டர் வரும்ட்டு. இப்போ இன்னொரு பவுல்ல இந்த ஸ்குவீஸ் பண்ண முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் நினைக்கலாம் இந்த தண்ணியை, பிழிஞ்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமேன்ட்டு. ஆக்சுவலாக இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. மாவு பிசையலைன்னா நீங்கள் மாவு பிசைறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு மாவு பிசையும் போது யூஸ் பண்ணுற தண்ணிக்கு இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, இது அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு சூப்பாவோ ஒரு ஜூஸாவோ அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், சுத்தமான கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வாட்டர் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம், ஒரு 2 நிமிஷம் சீரகம் பொரியட்டும். அடுத்து பெருங்காயம், பொடியா நறுக்கிய இஞ்சி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய்,
ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா கடலை மாவு சேர்க்குற காரணம் வந்து இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் அந்த முள்ளங்கியில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா இந்த கடலை மாவு போடும்போது அந்த ஈரத்தை வந்து அது உறிஞ்சிக்கும். அதையும் தாண்டி ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடலை மாவு வந்து நல்லா வறுபட்டாச்சு, நல்ல கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து ட்ரை ஸ்பைசஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல தனியா தூள், ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், ப்ரிஃபரபிளி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலர் ஜோராக இருக்கும். அடுத்தது வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக சாட் மசாலா. அடுத்து நம்ம இந்த பிழிஞ்சு வச்சிருக்கிற இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்க்கும் போது வந்து நல்ல வால்யூம் கொடுக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டர் பண்ணிக்கலாம். முள்ளங்கியில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம ஆர்பிசியை வந்து டேமேஜ் பண்ணாமல் கண்ட்ரோல் படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ட்டு அர்த்தமுங்க. அதுக்கப்புறமா ஹை சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது. எந்த அளவுக்கு ஹை சோர்ஸ் அப்படின்னா ஜீரணம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பைல் ப்ரொடக்ஷனை வந்து கட்டுப்படுத்தும். லிவரையும் கால் பிளாடரையும் நல்லா வந்து சேஃப்கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையும் கொடுக்கும் இந்த முள்ளங்கி. முள்ளங்கி வந்து பிளட் ப்ரெஷருக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெட்டபாலிசம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு நடத்தக்கூடியது அப்படிங்கிறதும் முள்ளங்கியில் வந்து நிறைய இருக்குங்க. ஹை வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. இதில் ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹைட்ரேஷனுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முள்ளங்கி. ஸோ கண்டிப்பாக முள்ளங்கி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முள்ளங்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தாண்டி டின்னருக்கும் நல்லா இருக்கும். முக்கியமாக பிள்ளைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நல்லா ஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், our மசாலா இஸ் டன். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பராட்டாஸை வந்து ரோல் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு பராட்டாக்கு உண்டான மாவை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நார்மல் புல்காக்கும் பராட்டாஸ்க்கும் கம்பேரிட்டிவ்லி பராட்டாஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான மாவு தேவைப்படும். ஸோ முதல்ல கொஞ்சம் டஸ்டிங்க்கு மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து திக்காக உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். அடுத்து இந்த முள்ளங்கி ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அண்ட் முள்ளங்கி ஸ்டஃபிங் வந்து நல்லா சுட சுட இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சப்பாத்தியை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் மாவை வந்து நம்ம இப்படி கிள்ளி எடுத்துடலாம். இல்லைன்னா சப்பாத்தியில் வந்து மாவு அதிகமாக இருக்கும், ஸ்டஃபிங் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ரோல் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் பராட்டாஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் தான் நல்ல ஹோல்சமாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு பராட்டா நம்ம உருட்டியாச்சு. அடுத்தது வந்து தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தவா இப்போ சூடாயிடுச்சு. இந்த பராட்டாவை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ டர்ன் பண்ணலாம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெயை விடணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பராட்டாஸ் வந்து கரெக்டாக ரோல் பண்ணி கிராக் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த உள்ள ஏர் வந்து என்கார்பரேட் ஆகி நல்ல பஃப் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பிச்சு சாப்பிடும்போது அந்த லேயர்ஸ் நல்லா தெரியும். உள்ள அந்த மசாலா மேலேயும் கீழேயும் அந்த சப்பாத்தி லேயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக பொங்கலைன்னா நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஃப் ஆனால் தான் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ 1 பராட்டா இஸ் ரெடி.
So our Mooli Parata is ready. பராட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையல் பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.